நான் உங்களுக்கு ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் என்பது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஐயே ரெஃபர் பண்ற ப்ரோனவுன்ஸ். myself, yourself, himself, herself, itself, ourselves, yourselves, themselves. Simple examples. 1. I hurt myself. நான் என்னையே காயப்படுத்திக் கொண்டேன். 2. She blamed herself. அவள் தன்னையே குற்றம் சொன்னாள். 3. The cat cleaned itself. பூனை தன்னையே சுத்தம் செய்து கொண்டது. Key points. Subject im object im same person thing ஆக இருக்கும் போது reflexive pronouns யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ்ல ஆக்ஷன் திரும்ப சப்ஜெக்ட் ஐயே அஃபெக்ட் பண்ணும். சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். 1. டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். I saw myself in the mirror. நான் மிரர்ல என்னை பார்த்துக் கொண்டேன். He taught himself guitar. அவன் தனக்கு தானே கிட்டார் கத்துக்கொண்டான். We enjoyed ourselves at the party. நாங்க பார்ட்டில என்ஜாய் பண்ணிக்கொண்டோம். 2. செல்ஃப் கேர் எக்ஸாம்பிள்ஸ். You should take care of yourself. நீங்க உங்களை கவனிச்சுக்கணும். They dressed themselves for the wedding. அவங்க வெட்டிங்க்கு தாங்களே ரெடி ஆனாங்க. 3. காமன் சிச்சுவேஷன்ஸ். My sister made herself breakfast. என் தங்கை தனக்கு தானே பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணிக்கொண்டாள். The children helped themselves to the cookies. குழந்தைகள் தாங்களாகவே குக்கீஸ் எடுத்துக்கொண்டார்கள். Wrong usage examples. I hurt himself. தவறு. I hurt myself. சரி. She taught yourself. தவறு. She taught herself. சரி. இப்போ நல்லா புரிஞ்சதா? இன்னும் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வேணுமா?